Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து லெக் டே. லெக் டே. என்னடா Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday கேள்விப்பட்டிருப்பீங்க. லெக் டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? களி வச்சுக்கிற கையை வச்சு வளப்புற. So this is leg day. Okay friends, அதனால இன்னைக்கு வந்து சரி அவங்க மசாலா ஏன் கபாப் போட்டா நல்லா இருக்குமா? ஏன் லெக் நல்லா இருக்காதா? அப்படி சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்றோம் फ्रेंड्स. ஆமா. ஒரே பேட்டர்ன்ல செய்யாம அது 10 பேட்டர்ன்ல நாங்க செஞ்சு பார்க்க போறோம். எங்களுக்கு வந்து போர் அடிக்குது. அதனால அத கடையில போய் லெக் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல. ஆமா. அதனால வீட்லயே லெக் ரெடி பண்ணலாம். வீட்லயே வந்து லெக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு முட்டை தான் 20 முட்டை இருக்குது. என்ன அது இன்னொரு முட்டையை உடைச்சு ஊத்துவேன். வேணா போதும். வெயிட் நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட சொன்னாங்க. என்னப்பா அதை பிரிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம்? கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் ஓகேவா? அதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க கொடுத்த மசாலா. ஓகே அதுல வந்துட்டு ஏன்னா இந்த மசாலாவை நம்ம சீக்கிரமா காலி பண்ணி ஆகணும். இதை வச்சிருந்து கெட்டு போயிடுச்சுன்னா மன உளைச்சல் ஆயிடுவேன் நானு. அதனால அதே கெட்டு போகுது. ஒரு 6 மாசம் வராதா மசாலா பாக்கெட்லாம்? இல்லையே பூனை வெளியில எடுத்துருவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்த மசாலா. இதுதான் இதுக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை போட சொல்லுவாங்க. இதோ அது அதான் அவங்களே போட்டுருக்காங்க. என்னென்னமோ போட்டிருக்காங்கப்பா. இங்க பாரு ஏதோ மசாலா வெள்ளை எள்ளு அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. இது ஏதோ ஒரு கருவேப்பிலை காய வச்சுதான் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இது வந்து மிளகாத்தூள். அவங்க ஏதோ அரைப்பேன்னு சொன்னாங்க. கரம் மசாலாக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி ஏதோ அரைப்பாங்களாமா. நம்ம இந்த ஃபார்முலாவை போறோம் கேக்குறோம் பிரபகண்டா படுத்துறோம். அவ்வளவுதான். அவங்க இத்தனை வருஷமா எல்லாரும் ஆச்சி மசாலா கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்தி மசாலா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்க. ஆமா இது சம்மந்தி மசாலா. அப்படியே பாக்கெட்டை போட்டு சேல் ஆரம்பிச்சிடலாம். ஆமா கொஞ்சம் உப்பு போட்டுக்க சொன்னாங்க. உப்பு கம்மியா தான் இருக்கு. நல்லா தான் பாருக்குது சம்மந்தி மசாலா. இல்ல சம்மந்தி அக்கா கொடுத்ததுனால அதுக்கு ஒரு நேம். ஆனா இந்த மாதிரி சீரியஸா இந்த மசாலா எல்லாம் நம்ம ஊர்ல ஃபேமஸ் ஆகும். நல்ல டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி டேஸ்ட் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் சாஃப்டா இருக்கு இல்லப்பா. நல்லா மசாலா எல்லாம் பிடிக்குது. இது என்னது? இது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டா? கண்டுபிடிச்ச பெருசா கலர் பாக்கிறதுக்கே நல்லா இருக்குல்ல. கம் ஆன் லெக் டே. இங்க வரேன். வாவ் அது எடு ஃபுல் லெக்கையும் எடு. எல்லா லெக்கையும் போட்டு ஊற வச்சு leg day second leg. This is third leg. ஏடி போட்டு நல்லா ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பெரிய லெக்கா நம்ம போடுறோம்ல, வெந்ததுக்கு அப்புறம் சூம்பி போயிடுது. அதே மாதிரி பெருசா வரணும்ல. அதே மாதிரி பெருசா வரும். அந்த பார்பிக்யூ சாசேஜ் இருக்கும் தெரியுமா? ஆமா அதெல்லாம் மசாலா அப்படிதான் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இது மாதிரி டபரால இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஃபுல் மசாலால அப்படியே ஊறி இருக்கும். நிறைய போட்டணும். ஆனா இல்ல இது இப்படிதான் இருக்கணும். அப்பதான் உனக்கு ஃபுல்லா மசாலா. இப்ப இது ஒரு 2 hours ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல்ல இருக்கும். அப்படியே நல்லா ஊறி அப்படியே எடுத்து இப்ப இத வந்து நீ சட்டிலையும் செய்யலாம், ஓடிஜிலையும் செய்யலாம். நீ எதுல செய்யலான் இருக்கிற? எண்ணெயில பொரிச்சாதான் டேஸ்ட் வரும். அப்படியே எண்ணெயிலே பொரிச்சிடலான்றியா? நோ ஓடிஜின்ற. ஓடிஜி எண்ணெயிலே பொரிச்சனும். அப்படியே சின்னதா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தணுமா இல்ல அப்படியே முழுசா பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கணுமா? பஜ்ஜி மாதிரி தானே போட்டு எடுக்கிறோம் நம்ம. இது சில்லி சிக்கனா? ஆமா அதனால பஜ்ஜி மாதிரியே போட்டுவோம். அவ்வளவுதான்ப்பா. இங்க பாரு லெக் பாரு. அப்போ ஒரு 1 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுமே இதுக்கு. காரசாரமா இருக்கும் போலயே. நிறைய ஸ்பைசஸ் ஆன மாதிரி இருக்கு. பரவாயில்ல விடு. சரி இந்த சந்துக்குள்ள எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம அப்படியே ஊற வச்சுட்டு சாயந்தரமா வருவோம். ஒரு 2 hours 3 hours இல்ல சாயந்தரம் எல்லாம் கிடையாது, 7 o'clock போடுறோம். அதான் அது சாயந்தரம் தான் போகுது. ஓகே 7:30 அது மாதிரி 8 o'clock கூட ஆரம்பிப்போம் நம்ம. ஆமா இது நல்லா ஊறி இருக்கும். அப்பதான் நல்லா இப்ப ஊற வச்சாச்சு. ஆனியனை கட் பண்ணிக்கிறோம், லெமனை கையில வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஓடிடில வேற கூலி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அநேகமா அமேசான்ல இருந்து தகவல் வந்தது. ஓகே இதை எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுவோம். கொஞ்ச நேரம் சில்லுனா ஆகும். என்ன பேபிமா என்ன பண்ணலாம்னு இப்போ வந்து அந்த சிக்கனை பொரிக்கலாம்னு வந்து நிக்கிறேன். அது எப்படி இருக்கு? அது இது இந்த கடாய் பத்தாது, பெரிய கடாயா போடு, அது பெருசு.
அதுவே உனக்கு தெரியல வந்து நின்னுட்ட நீனு. போட போறேன். அது ஒண்ணு கூட பத்தாதுப்பா, பெருசுப்பா, பெரிய கடாயை எடுத்து போடு. எல்லாத்தையும் மறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேபிமா. இந்த கடாய் தான் எடு. அதுதான் கரெக்டா இருக்கும். எண்ணெய் ஊத்தி சரிவா. இப்ப இது 6 லிட்டர் எண்ணெய் ஊத்தலான்ற. அவ்வளவு எண்ணெய் ஊத்தி அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிக்க போறியாப்பா? ஆமாப்பா, அப்படிதான்ப்பா பொரிச்சாதான் பொரியுது. ஆனா சமைக்கிற சொன்னா மட்டும் நீ அதை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் பாக்குறப்பா. கிளீனிங் பா, வாழ்க்கைக்கு எது முக்கியம்? கிளீனிங் முக்கியம். சரியா? இதெல்லாம் கிளீன் பண்ணும். எடுத்து அங்க போடு. எல்லாத்தையும் கழுவு விடுவோம். நான் நல்ல பிள்ளை. சரியா? என்னது துப்பா? நீ என்ன தெரியுமா பண்ற? மேல இருக்கிறத எடுத்து கீழே வைக்கிற, கீழே இருக்கிறத எடுத்து மேல வைக்கிற. இந்த வேலையை பண்ணிட்டு கிளீனிங் அப்படின்ற. கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவ? பா நீயே வருத்துருப்பா, எனக்கு மூக்குல ஏறிடும்பா, அப்புறம் கஷ்டமாயிடும்பா அப்படின்ட்டு ஓடி போய் உட்காந்துருவேன். வேனிஷ் இங்க இருக்குன்னு கேட்டாங்க, அது அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனாலதான் கையை கழுவிக்க. எப்படி எல்லாம் சால்சாப் வேலை காட்டுன்னு பாருங்க. பாருங்க, கரெக்டா நான் வச்சிருக்கேனா அதை மட்டும் சொல்லு. நான் கரெக்டா வச்சிருக்கேனா இல்லையா அதை மட்டும் சொல்லு. கிளீனா வச்சிருக்கேனா இல்லையா? சரி, அது அவங்க சொல்லுவாங்க. நீ கிளீனா தான்ப்பா வச்சிருப்ப, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமா அக்கா கிளீன்வாங்க. ஏன்னு சொல்லு, வேலையை நீ செய்யறது இல்லைல்ல, அதெல்லாம் அழகா ஒரே இடத்துல வச்ச இடத்துல வச்சா மாதிரியே இருக்குது. சரி ஓகே, இருந்துட்டு போட்டோம். சரி ஓகே, நல்லா மசாலாவை தேய்ச்சிட்டோமா? இந்த மசாலா நல்லா தேய்ச்சிட்டோமா? இப்படி எடுத்து இப்படி கொஞ்சம் மசாலாவை தேய்ச்சிட்டோமா? இப்படி எடுத்து இங்க பண்ண என்னன்னா போடலாமா? போடு, பார்த்து கையில போட்டுரு போது. சிம்ல வை, இல்லைன்னா கறிக்கிடுவ. அப்பவும் மூழ்கல பாரு. நான் என்ன பண்றது? டப்பு டிப்பன் எவ்வளவு எண்ணெய் நான் ஊத்துறது? இல்ல டப்பு டிப்பன் வெடிச்சு எல்லாம் மூஞ்சில ஒட்டிக்கு போகுதுப்பா. இப்பதான்ப்பா போட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. இருப்பா, ரெண்டு பக்கமும் சமமா வேகட்டும்பா. பாரு, இப்ப பாரு மூழ்கிடுச்சு பாரு. ஓகே, இதை வச்சு கூலி பார்க்கணும் சாப்பிட்டுக்கினே, அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறேன். அப்போ உன் பங்கு நீ எடுத்து சாப்பிட மாட்டியா? அதுதான் நானும் யோசிக்கிறேன். அவங்க 11 மணிக்கு மேலே தான் போடுவானுங்க. ஸோ அதுக்குள்ள செஞ்சுட்டா நல்லா இருக்காதே அப்படின்னு யோசிச்சுன்னுக்கிறேன். நீங்க என்னோட பங்கு நீ அங்கேயே வச்சுடு. நீ அப்புறமா வறுத்துக்கிறேன்ட்டியா? கூலி ரிலீஸ்டுன்னு தெரிஞ்ச ஒன்று தான் வறுப்பேன். இப்போ யார் டேஸ்ட் பார்ப்போம்? மௌலிகா ஃபர்ஸ்ட். ஆமா, அணில கூப்பிடு. ஆனா வெளியில எல்லாம் அந்த 50 ரூபா 100 கிராம் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கல்ல, இப்படிதான் இருக்கும் மசாலா. நல்லா டார்க்கா போட்டு வச்சிருப்பாங்க. எடுத்து மசாலா கூட இருக்கு. அந்த மசாலா எடுத்து வச்சு நாளைக்கு வந்து இறா வேணும். ஓகே டன். டுமாரோ பிரான். ஐயோ நல்ல காலம் அப்பா, எவ்வளவு மேல தெரிச்சது. வெடிக்கல, நீ எடுத்து தொப்புன்னு போட்ட. ஹேர் கேப்ல தப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அப்படியே மூஞ்சில தெரிச்சிருக்கும். உங்ககிட்ட மல்லு கட்ட வேண்டியதா இருக்குதுப்பா. ஒரு வேளை சமைச்சு சாப்பிடுறதுக்குள்ள உன் கையால பல ரணகலங்கள் உண்டாகுது. எனக்கு தெரியாதுப்பா. வர வர பேபிமா வந்து எல்லாத்தையும் மறந்துருது. அது வெந்துச்சா? ஐயோ, இப்படி இதை சாப்பிடணுமா? ஒரு 450 ரூபா 500 ரூபா கொடுத்தா அழகா அவங்களே செஞ்சு குத்துறானுங்க, வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். வெயிட் ஜாஸ்தியா இருக்கறனால கவுருது. ஓகேவா? இன்னும் ஆகலன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு தெரியல. செக் பண்ணி பாப்போமா? மௌலி இங்க வா. ஆசையா அவனுக்கு செஞ்சு வச்சிருக்கு பாரு. போட்டு போவோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. சரி, என் பங்கு எல்லாரும் சாப்பிடுங்க. அவங்க பங்கு அவங்க வச்சிடலாம். ஓகேவா?
என் பங்கு. என்னப்பா எப்படி பாரு இது டேஸ்ட்? டேஸ்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போன மாதிரி இருக்கு. நீ உப்பு ஜாஸ்தி போட்டுட்டியா? கொஞ்சமா தான் போட சொன்னாங்க. கொஞ்சமா தான் போடு. நீ டேஸ்ட் பண்ணி பாருடா. வேலைக்கு ஆகல. நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. உப்பு அவனுக்கு உப்பு தெரியலையாமா, எனக்கு தெரியுது உப்பு. என்னப்பா நானும் கடைக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வர வரைக்கும் ஒண்ணு வேக வச்சுட்டு கிடக்குறேன். நீங்க தான் வேகலன்றீங்களே, அதனால ஒன்னே ஒண்ணு வேக வச்சேன். இதுதான் ஆக்சுவலி ஃபுல்லா புரிஞ்சிருக்கு. அதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்படிதான் சாப்பிடணும். சரி, அதனால சரி என்ன பண்ணேன்னா கோழிக்காலை வந்து இப்ப திரும்பி மசாலா போட்டு கொஞ்சம் திரும்பி உள்ள போட்டுட்டேன். ஆனா நீ பாருப்பா, ஒரு சிலர்லாம் வந்து வீடியோக்காக சும்மா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நீ பண்ற உழப்பல் எல்லா வேலையும் நீ பர்ஃபெக்டா சொல்லிடுற. அந்த குட் கேர்ல சமைக்க சொன்னா மட்டும் பேட் கேர்லா மாறிடுவியா? வேணும்னே என்ன வந்து சப்பாத்தி வாங்கி குத்தி வீடியோ எடுத்து கெட்டவளா வச்சிடுற. சரியா? நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. சிக்கன் எப்படி இருக்குது? இது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இது நல்லாவே இல்லை, வேகவே இல்லை. அதுதான் சொல்றேன். அதுதான் ஒழுங்கா வேகல எடுக்காதேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இது பார்க்கும் போதே பாரு எம்மியா இருக்குது. கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாரு. இதுதான் அந்த ஆன்டி டேஸ்ட் லைட்டா வருது. ஆமா, நல்லா பாயில் ஆனா தானப்பா நீ அவசரப்பட்டு எடுத்துடுற. உன் சிக்கன் அப்படியே சூம்பி போயிருக்குது பாரு, ஓவரா தீஞ்சிட போகுது. போய் பாரு போ. தங்க ரதம் ரெடி ஆயினுக்குதா? எல்லாரும் குழந்தைங்க என் தங்க செல்லம், என் தங்க ரதம், என் தங்க கட்டின்னுவாங்க. நீ பேர் கோழி பேக்க போய் தங்க ரதம்ன்ற தங்க கட்டின்ற. இத்தனைக்கும் நீ கோழி சாப்பிடாத நாளே கிடையாது, சிக்கன் சாப்பிட்டுனே தான் இருக்கிற. சிக்கன் பிடிக்கும்னா எப்படி கொடுத்தாலும் சிக்கனை சாப்பிடுவாங்க பாருங்க. பாரு எப்படி இருக்குது பாரு, பாக்கிறதுக்கே எம்மியா இருக்கா. இப்படி இருந்தாதான் சாப்பிட தோணும். நீ பாரு ஆக்சுவலி அவ்வளோ பெருசா இருந்தது இருக்குல்ல, அது அப்படியே வெந்துச்சு அப்படின்னா குட்டி ஆயிடும். அப்பதான் அது வெந்துச்சுன்றது தெரியும். எல்லாம் எடுக்கணும், அப்பதான் எடுக்கணும் சட்டியிலேருந்து. அடுத்த தங்க குட்டியை எடுத்து போடு. போட்டுரு. போடு போடு போடு. அது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம உப்பு ஊற்றி தின்னு வருவோம். இப்போ பார்க்கணும் சிக்கன் எதுக்கு இப்போ கெட்ட புத்தி பிடிச்சவன் எதுக்கு இப்படி பண்றேன்? ஏன் என்ன பண்ண? எதுக்கு இப்போ வந்து வெளில போய் சப்பாத்தி வாங்கி வந்து இப்போ வீடியோ எடுத்து நீ செய்ய மாட்டேன். நீ மக்கள் என்ன வந்து நாளைக்கு வந்து கழுவி ஊற்றணும். அதெல்லாம் ஒன்றும் ஊற்ற மாட்டாங்க. அதான் சரி, உன் பங்குக்கு இன்னைக்கு ஒன்று செஞ்சுட்ட, சிக்கன் எம்மியா செஞ்சு கொடுத்துட்ட. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நான் ஒன்று இது இல்லை, இந்த சிக்கனுக்கு நான் என்ன செய்ய சொல்லணும்? பிரியாணி செய்ய சொல்லணும். பிரியாணி செய்வியா? செய்ய மாட்டேன். வெளிலேருந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டா நமக்கு பிடிக்கல யாருக்கும். மாத்திக்கணும். நான் மாத்திக்கணும் அதை. அப்ப கூட நீ மாத்திக்க மாட்டேன் வீட்டுல சமைச்சு. நான் சமைக்க ரெடி. நீ தான் வந்து சப்பாத்தி பண்ணும் தெருவா ஓடுன. நான் அப்பவே கேட்டேனே உன்னை, சப்பாத்தி வாங்கட்டுமா அப்படின்னு. அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? தேவையில்ல, நான் போடுறேன் சப்பாத்தி அப்படின்னு சொன்னியா? அந்த வார்த்தையை சொல்லலாம். சரி சரி அப்படின்னு. அப்புறம் என்ன உனக்கு? நான் போடுறேன் சீனை. சாப்பிடு.